இந்த நிலைமைக்கு நான் எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல. எனக்கு 34 வயசு. என் மனைவி என்ன சொல்றான்னா, எங்க பொண்ணு மேல அவளுக்கு மட்டும் தான் உரிமை இருக்காம். காரணம், அவ தான் பெத்தாளாம். எங்க பொண்ணு வெளிநாட்ல தான் பொறந்தா. அவ கர்ப்பமா இருந்த 7 மாசம் வரைக்கும், நான் தான் என் மனைவிய பார்த்துக்கிட்டேன். அவங்க அம்மா கடைசி 2 மாசம் தான் வந்தாங்கோ. குழந்தை பிறந்ததிலிருந்து எல்லா செலவுகளையும் சேர்த்து, என் மனைவியையும், குழந்தையையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். அவங்க அம்மா சமைக்கிறதுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணாங்க. என் பேரன்ட்ஸ் வந்தப்போ, என் மனைவி என் பொண்ண தொடுறதுக்கோ, விளையாடுறதுக்கோ, கிஸ் பண்றதுக்கோ விடல. அவ டிப்ரஷன்ல இருக்காளோன்னு நெனச்சு, நான் சும்மா இருந்தேன். ஆனா, இப்போ என் பொண்ணுக்கு 6 வயசு ஆச்சு. இன்னும் என் மனைவியால என் பேரன்ட்ஸுக்கு வீடியோ கால் பண்ணவோ, பொண்ணோட ஃபோட்டோஸ் அனுப்பவோ முடியல. கண்ணு பட்டுடும்னு சொல்றா. ஆனா, அவங்க பேரன்ட்ஸுக்கு மட்டும் கால் பண்றா, காட்டுறா. நான் என் மனைவிய எப்பவும் தடுக்கல. இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய பாரமா மாறிடுச்சு. இதுக்கும் மேல எனக்கும் என் மனைவிக்கும் ஏதாவது ஆர்க்யூமென்ட் வரும்போது, அவ என் பொண்ண கூட்டிக்கிட்டு போயி ரூம்குள்ள லாக் பண்ணிக்குவா. சண்டை எங்க 2 பேருக்கும் இடையில தான். பொண்ணுக்கு இதுல சம்பந்தமே இல்ல. ஆனாலும் இப்படி பண்றா. நான் அவள கேள்வி கேட்கும்பொழுது, அவள் தான் பெத்தா. அதனால அவளுக்கு தான் எல்லா ரைட்ஸும்னு சொல்றா. உண்மையா சொல்லப்போனா, என் பொண்ணு என் கூட தான் ரொம்ப அட்டாச்டா இருக்கா. நான் தான் அவளுக்கு குளிப்பாட்டி விடுறேன், சாப்பாடு ஊட்டுறேன், விளையாடுறேன். நான் அவள கவுன்சிலிங்கு கூப்பிட்டேன். ஆனா, அவ வரமாட்டேங்கிறா. என் பொண்ணுக்கும், என் பேரன்ட்ஸ்க்கும் இருக்கிற பாசத்தை, இந்த உறவோட முக்கியத்துவத்த என் மனைவிக்கு எப்படி புரிய வைக்கிறது? என் மனைவிக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. ப்ளீஸு.